எஸ்பிஓ பிரைவேட் லிமிட்டடோட யூடியூப் லைவ் செஷனோட அப்டேட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எஸ்பிஓ வந்து மொத்தம் 10 லட்சம் எம்ப்ளாயிஸ் தான் எடுப்பாங்க. இப்போ 3 லட்சம் பேர் இருக்காங்க. இன்னும் 7 லட்சம் பேர் கண்டிப்பாக ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அடுத்தது எஸ்பிஓ வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் சைட் கூட 36 மாதத்துக்கு டீல் சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி நம்மளுக்கு வருஷத்துக்கு வருஷம் 2000 சேலரி இன்க்ரிமெண்ட் தருவாங்க. ஃபிக்ஸட் சேலரி 10,000 ருபீஸ் இருக்கும். எஸ்பிஓவில் நம்ம வேலை பார்க்குறதுக்கு பேசிக்காக நம்மளுக்கு தேவையானது இன்டர்நெட் நாலேஜும் கொஞ்சம் படிக்கிற திறனும் இருந்தால் போதும். எஸ்பிஓ வந்து ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் குறைந்தபட்ச சேலரி தான் எம்ப்ளாயிஸுக்கு தரப்போகிறாங்க. அக்டோபர் 24லேருந்து செப்டம்பர் 25 வரைக்கும் நம்ம செய்கிற வேலைக்கு பேசிக் சேலரி 10,000 ருபீஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து நம்ம பேக்கேஜை பேஸ் பண்ணி வேரியேஷன் இருக்கும் சேலரியில். அடுத்தது கூடுதல் வேலை செய்கிறவங்களும் இனி செஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் 1 லேக் வரைக்கும் நம்ம இதில் ஏர்ன் பண்ணலாம் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணி. பட் ஃபிக்ஸட் சேலரியாக நம்மளுக்கு 10,000 ருபீஸ் கண்டிப்பாக அக்டோபர்லேருந்து எல்லாருக்குமே கிடைக்கும். நம்ம கீழே டவுன்லைனர்ஸ், அதாவது ரெஃபரல் கொடுத்து நம்ம ஆள் சேர்த்துருந்தோன்னா அவங்க இன்கம்லேருந்து 10% நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது அவங்க 10,000 ரூபாய்க்கு வேலை பார்த்தா 1000 ரூபா நம்மளுக்கு கமிஷன் கிடைக்கும். எஸ்பிஓ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் தான் கவனம் செலுத்துது. அந்த ஒரு கம்பெனி கூட டீல் சைன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களோட ப்ராடக்ட்ஸை நம்ம ஆன்லைனில் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்க போகிறோம். அவங்களோட எஸ்பிஓ எம்ப்ளாயிஸ் வச்சு இதை பண்ண போகிறாங்க. எல்லாருமே அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸும் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுங்க. இது வந்து ரீஃபண்ட் கேட்குறவங்களும் கண்டிப்பாக பேங்க் டீட்டெயில் அண்ட் ப்ரொஃபைல் டீட்டெயில் அப்டேட் பண்ணியிருக்கணும். எஸ்பிஓ வந்து ஒரு கம்பெனி கூட டீல் சைன் பண்ணிருக்கலையே, அது வந்து ஒரு 6 மாதம் கழித்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அந்த கம்பெனிக்குன்னு தனிப்பட்ட முறையில் 100 எம்ப்ளாயிஸை எடுக்க போகிறாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் மினிமம் 20,000 சேலரி இருக்குது. எஸ்பிஓ கூட வேலை பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க பேங்க் ப்ரொஃபைல் டீட்டெயிலும் அப்டேட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் வேணும்னு சொல்லி அந்த எஸ்பிஓட மெயிலுக்கு மெயில் போடுங்க. எஸ்பிஓ வந்து அதோட எம்ப்ளாயிஸோட வருமானத்தை 3 பார்ட்டாக பிரித்து தான் இனிமேல் தரப்போகிறாங்க. எஸ்பிஓ வந்து இப்போது ரிசர்ச் பீரியடில் தான் அதோட ஆப்பை வச்சுக்க போகுது. அதுக்கப்புறம் தான் அது லைவில் வரும். இந்த டைமில் மினிமம் அமௌண்ட் தான் நம்மளுக்கு இன்கம் வரும். இந்த 6 மந்த் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஃபுல் இன்கம்மாக எல்லாத்துக்கும் அவங்கவுங்க வேலெட்டில் கிரெடிட் ஆகும். எஸ்பிஓ வந்து 1000 டீம் லீட்ஸும் 300 பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸையும் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. எல்லா டீம் லீடர்ஸ்க்கும் டாஸ்க் இன்கம் தவிர மாதம் 20,000 சேலரியாகவும் கொடுக்குறாங்க. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸருக்கு டாஸ்க் இன்கம் தவிர மாதம் 30,000 சேலரியாகவும் கொடுக்க போகிறாங்க. கமாண்டர்ஸ் அவங்களுக்கு டாஸ்க் இன்கம் தவிர 50,000 ருபீஸ் சேலரியாக தரப்போகிறாங்க. எதுக்காக சமூக ஊடக கணக்கு அப்படின்னா, நம்ம எஸ்பிஓ டைப் பண்ணியிருக்க கம்பெனியோட ப்ராடக்ட்ஸை டிஜிட்டலாக மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம். அடுத்தபடியாக ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனத்து கூட எஸ்பிஓ வந்து இணைஞ்சிருக்கு அப்படி தானே. அப்போது இந்த கம்பெனி என்ன பண்ண போகுதுன்னா, மேனுஃபேக்சரர்ஸ்லேருந்து டைரெக்டாக பொருட்களை வாங்கி அவங்க ஆப்பில் வச்சு விற்க போகிறாங்க. ஸோ இதனால் அதில் வரக்கூடிய இன்கம்மை நம்ம எஸ்பிஓ எம்ப்ளாயிஸுக்கு அவங்க பிரித்து தரப்போகிறாங்க. ஸோ அதில் கிடைக்கிற அந்த சேல் மூலமாக கிடைக்கிற இன்கம்மை எஸ்பிஓவில் இருக்கிற எம்ப்ளாயிஸுக்கு இந்த கம்பெனி சேலரியாக அழகாக பிரித்து கொடுக்க போகிறாங்க. இது ஒரு முக்கியமான நல்ல விஷயம் எஸ்பிஓவில். இந்த ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனத்திட்ட நம்ம பொருட்கள் வாங்குறதுக்காகவே எஸ்பிஓ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம எஸ்பிஓவில் ஏர்ன் பண்ணுற ஒரு பார்ட் அமௌண்ட்டை நம்ம ஷாப்பிங் பண்ணணும்னு ஒரு கண்டிஷன் வைக்க போகிறாங்க. எஸ்பிஓ எம்ப்ளாயிஸ் வச்சு தான் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனியோட எல்லா ப்ராடக்ட்ஸையும் மார்க்கெட்டிங் எல்லாமே பண்ண போகிறாங்க. ஆஃபர்ஸ் அது இதுன்னு எல்லாமே இதை வச்சு தான் மார்க்கெட்டிங். எஸ்பிஓ ரிலேட்டடாக நம்மளுக்கு இருக்கிற எந்த குவரிஸ், நம்மளுக்கு என்ன இதுனாலும் ப்ராப்ளம்ஸ் சந்தேகங்கள் தீர்க்கணுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் போடலாம். அவங்க கிளியர். எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஃபண்ட் ரிட்டர்ன் வேணும்னு கேட்குறவங்க பேங்க் டீட்டெயில் ப்ரொஃபைல் டீட்டெயில் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த எஸ்பிஓ பிவிடி எல்டிடி அஃபிஷியல் @gmail.comங்கிற மெயிலுக்கு மெயில் போடுங்க. அதுக்கப்புறமேட்டு கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடியிலேருந்து தான் மெயில் போடணும். இன்கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி பாஸ்வேர்ட் மறந்துட்டு புது மெயில் ஐடியிலேருந்து மெயில் போடுறீங்கன்னா, எதனால் புது மெயில் ஐடியிலேருந்து போடுறீங்கன்னு ரீசன் போட்டு மென்ஷன் பண்ணி மெயில் போடுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எஸ்பிஓவில் ஒரு ஐடி ஒரு ஃபோன் நம்பர் மொபைல் அப்படி
தான் யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் ஐபி அட்ரஸ் ட்ராக் பண்ணி இவ்வளோ வியூஸ் இருக்குங்கிறத பார்ப்பாங்க. இனி அந்த இஷ்யூ கிடையாது. இப்போ இனி ஒர்க் ஃபுல்லுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ சோஷியல் மீடியாவிலேருந்து நம்ம எவ்வளோ தூரம் அந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. ஸோ ஒரு ஃபோன் ஒரு ஐடி அப்படிங்கிற கான்செப்ட் இல்லை. நம்ம ஒரே ஃபோனில் எத்தனை ஐடிக்குள்ளே ஒர்க்கை வேணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா டிஃப்ரெண்ட் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் தான் நம்ம ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட் பண்ண போகிறோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம். அதனால் அந்த ஒன் ஐடி ஒன் ஃபோனுங்கிற கான்செப்ட் இல்லை. இது தவிர உங்களுக்கு எந்த கொஷின்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நம்ம அதுக்கான கரெக்டான ஆன்சரை உங்களுக்கு எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் 99% அக்யூரஸியோடு தான் இந்த இவ்வளோ விஷயத்தையும் நாங்கள் தொகுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இதுக்கு மேலே ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறோம். டிஎஸ்கே சேனலை கமெண்ட், சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள்.